ஐயோ கூத்தாடிப்பு கேவலாய சாக்கடை. இது இப்படியே பேசி பேசி எல்லாம் வெளியேறிட்டான். அந்த சாக்கடையில் உருண்டு பிறண்ட நாய் பண்ணி நரியெல்லாம் நாடாண்டுட்டு போயிட்டு. இதுதான் இங்க இருக்க பிரச்சனை. காதலிச்சு நேரிச்ச பெண் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் எங்கிருந்தாலும் நல்லா இருக்குன்னு நினைப்போம்ல. அது மாதிரி இந்த திரைத்துறையை தான் நேசிச்சு வந்து பல ஆண்டுகள் பட்டினியா தெருவில் படுத்து ஏவிஎம் சுடுகாட்டில எல்லாம் படுத்து அப்படிலாம் கஷ்டப்பட்டு பசியவே உணவை அருந்தி கொண்டு இப்படிலாம் இருந்தது. ஆனால் இங்கே யாரும் தட்டி கொடுக்க ஆள் இல்லை, தள்ளிவிடத்தான் ஆள் இருக்கிறது. இங்க எல்லோரும் முதலில் வருபவனை தான் ஆர்ப்பரிச்சு கைதட்டுகிறார்கள், பாராட்டுகிறார்கள். மூன்றாவதா வந்தவனின் முதுகில் தட்டி கொடு, அவன் வாழ்நாளின் கடைசி நொடி வரை நீ அவன் இதயத்தில் இடம் பிடித்திருப்பாங்க. இங்க நீண்ட காலமா இந்த கம்யூனிச சித்தாந்தத்தில், இந்த திராவிட சித்தாந்தத்தில் இருந்தவர்கள், திராவிட சித்தாந்தம்லாம் திரையுலகில் இருந்து இந்த கம்யூனிசம் நம்ம முன்னோர்கள்லாம் நம்ம கத்துக் கொடுத்தது என்ன தெரியுமா உனக்கு? கூத்தாடிப்ப, சினிமாக்கிறப்ப, ஐயோ கூத்தாடிப்பு கேவலாய சாக்கடை. இது இப்படியே பேசி பேசி எல்லாம் வெளியேறிட்டான். அந்த சாக்கடையில் உருண்டு பிறண்ட நாய் பண்ணி நரியெல்லாம் நாடாண்டுட்டு போயிட்டு. இதுதான் இங்க இருக்க பிரச்சனை. காதலிச்சு நேரிச்ச பெண் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் எங்கிருந்தாலும் நல்லா இருக்குன்னு நினைப்போம்ல. அது மாதிரி இந்த திரைத்துறையை தான் நேசிச்சு வந்து பல ஆண்டுகள் பட்டினியா தெருவில் படுத்து ஏவிஎம் சுடுகாட்டில எல்லாம் படுத்து அப்படிலாம் கஷ்டப்பட்டு வந்தது. பல நாட்கள் பசியவே உணவை அருந்தி கொண்டு இப்படிலாம் இருந்தது இந்த திரைப்படத்தை துறையை நேச்சு தான். இப்ப என்னுடைய மனநிலை என் தம்பியில பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நான் சாதிக்க நினைக்கிறத நான் வாங்க நினைச்ச கப்பை என் தம்பியில் வாங்கும்போது அது ஒரு மகிழ்ச்சியா இருக்குது. அதுதான், அதனாலதான் என்னுடைய உணர்வை என் தம்பி எடுத்துட்டான். சரவணன் அவனை கொண்டாட தோணுது, கட்டி பிடிச்சுக்கிற தோணுது. அவ்வளவுதான். ஒரு மனிதனின் முதுகுக்கு பின்னால், ஒரு மனிதனின் முதுகுக்கு பின்னால் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், தட்டி கொடுப்பது. ஆனால் இங்கே யாரும் தட்டி கொடுக்க ஆள் இல்லை, தள்ளிவிடத்தான் ஆள் இருக்கிறது. இங்க எல்லோரும் முதலில் வருபவனை தான் ஆர்ப்பரிச்சு கைதட்டுகிறார்கள், பாராட்டுகிறார்கள். மூன்றாவது வருவனை ஏறிட்டு பார்க்கறது கூட இங்க யாரும் இல்லை. நான் படித்த தத்துவங்களில் அவன் சொல்றான், நீ முதலில் வர்றவனுக்கு கைதட்டி ஆர்ப்பரிக்காத. பலாயிரக்கணக்கான கைதுகட்டுகளில் உன்னுடைய கைதட்டுவோ உன்னுடைய ஆர்ப்பரிப்போ கூச்சலோ அவன் காதில் விழாது. ஆனால் மூன்றாவதா வந்தவனின் முதுகில் தட்டி கொடு, அவன் வாழ்நாளின் கடைசி நொடி வரை நீ அவன் இதயத்தில் இடம் பிடித்திருப்பாய்கிறான்.